பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பென்டகோனல் பிரமிட் அதோட ஆக்சிஸ் விபிக்கு இன்க்ளைண்டாக இருந்தது, அதோட பேஸ் வந்து விபியில் ரெஸ்ட் ஆகியிருந்தது அப்படின்னா எப்படி இந்த ப்ராப்ளமை ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ ரீட் த ப்ராப்ளம் நவ். A pentagonal pyramid of base side of 30 mm and altitude அப்படிங்கிறது height value, axis ஓட height என்ன அப்படின்னா 60 mm, is resting on VP on its base edge. அதோட base edge வந்து VPல ரெஸ்ட் ஆகிருக்கு. In such a way that the axis of the pyramid is 30 degree inclined to VP and parallel to HP. அதாவது axis வந்து VPக்கு 30 degree inclined ஆகிருக்கு and HPக்கு பேரலாக இருக்குது. ஸோ இதோட கிவன் டேட்டா பட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா பென்டகோனல் பிரமிட் அதோட பேஸ் சைடு வந்து 30 mm அண்ட் ஹைட் வந்து என்ன அப்படின்னா 60 mm. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதோட ரெஸ்டிங் கண்டிஷன். நார்மலாக ரெஸ்டிங் கண்டிஷனுங்கிறது எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு, என்ன ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆன் விபி அதில் ரெஸ்ட் ஆகிருக்கு. எது ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா பேஸோட எட்ஜ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெஸ்ட் ஆகிருக்கு. நார்மல் சாலிடோட ப்ரொஜெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று எட்ஜ் ரெஸ்டிங் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கார்னர் ரெஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ எட்ஜ் அப்படின்னு வர்றப்போ நம்ம எட்ஜை வந்து ரைட் சைடு வச்சு பண்ணுவோம். ஓகேங்களா? தென் என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹெச்பி என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்க்ளைன் டு விபி என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இன்க்ளைன் டு ஹெச்பி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் வந்து பேரலல். இன்க்ளைன் டு விபி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளைன் டு விபி ஆக்சிஸ் 30 டிகிரி, இன்க்ளைன் டு ஹெச்பி ஆக்சிஸ் வந்து பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்வேஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், வி வில் ஃபாலோ தி ரைட் சைட் மெத்தட். அதாவது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷனை ரைட் சைடில் வர்ற மாதிரி செய்வோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸாக இருந்தாலும் சரி, சாலிட்ஸாக இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ரைட் சைடில் வச்சு தான் பண்ணலாமா, லெஃப்ட் சைடில் வச்சு பண்ணக்கூடாதா அப்படின்றது. பிளேன்ஸில் பென்டகனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட். பட் ரைட் சைடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸும் சரி, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும் சரி, ரெண்டுமே சேம் ரைட் சைட்லேயே ஃபாலோ பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் பிளேன்ஸில் லெஃப்ட் சைட் பண்ணிவிட்டு தென் சாலிட்ஸில் வந்து ரைட் சைட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன கண்டிஷன் ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்திருந்தாலும் அதை ரைட் சைடே வச்சு பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அது சாலிட்ஸாக இருந்தாலும் சரி, தென் பிளேன்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பென்டகோனல் பிரமிட் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பேஸை வந்து விபி மேலே வரையணுமா இல்லை ஹெச்பி மேலே வரையணுமா அப்படிங்கிற டவுட்டு தான் ஒரு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை எதை வச்சு கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆக்சிஸோட இன்க்ளைண்ட் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா விபிக்கு இன்க்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் ஆங்கிள் எந்த பிளேனுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேனில் தான் கண்டிப்பாக பேஸ் வரும். இது எப்போவுமே வரக்கூடாது. ஹெச்பி கூட இன்க்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பேஸ் ஹெச்பியில் வரும். விபி கூட இன்க்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பேஸ் வந்து விபிக்கு வரும். நம்ம பிளேலிஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஹெச்பி இன்க்ளைன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். விபி இன்க்ளைன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணல அப்படிங்கிற ஒரு இதை தீக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது, சரிங்களா? ஸோ விபி இன்க்ளைன் ப்ராப்ளமில் பேஸ் விபி மேலே தான் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேஸை ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இஜி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். பட் நீங்கள் நார்மல் பென்டகன் எப்படி ட்ரா பண்ணணும், லைக் 108 டிகிரி எடுத்து ட்ரா பண்ணுவோம்ல, அதே மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. நான் வந்து டைம் கன்சம்ஷனுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 mm பென்டகனை நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப்ளேட் வச்சு ட்ரா பண்ணி முடிச்சிடுறேன். இப்படி ட்ரா பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன். அப்போது ஒரு எட்ஜ் வந்து வெர்டிக்கலாக ரைட் சைடு இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பென்டகனை ட்ரா பண்ணியிருக்கணும். ஸோ நான் டெம்ப்ளேட் வச்சு ஈஸியாக ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் நார்மலாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன், எக்ஸாம்ஸ்லாம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 108 டிகிரி, ஒவ்வொரு எட்ஜும் 108 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா, பென்டகன் ட்ரா பண்ணியாச்சு. தென் நிறைய பேருக்கு என்ன பண்ண தெரியாது அப்படின்னா சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண தெரியாது. சென்டர் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ சைடோட வேல்யூ வந்து 30 mm,
அதுக்கு மிட் பாயிண்ட் 1.5ல வச்சுக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் கார்னரை கரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 90 டிகிரி லைனில் கனெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஏதாவது 2 சைடுக்கு எடுத்தால் போதும். இன்னொரு சைடுக்கும் மிட் பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற இந்த கார்னர் கூட அந்த மிட் பாயிண்ட்டை பெர்பெண்டிகுலர் லைன் வச்சு கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களாலே ஆட்டோமேட்டிக்காக பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இது பிரமிட் அப்படிங்கிறதுனால நம்ம சென்டர் பாயிண்ட் கூட பேஸோட கார்னர் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கணும். தென் நேம் வைக்கிறது A dash, B dash, C dash, D dash, E dash, தென் அபெக்ஸ் பாயிண்ட் வந்து O dash அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேஸையை விபி சைடு அதாவது XY லைனுக்கு மேலே ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் வந்து விபி ரெஸ்டிங் ப்ராப்ளம். நார்மலாக அந்த ரெஸ்டிங் கண்டிஷன் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த ரெஸ்டிங் கண்டிஷனை வச்சுட்டு பேஸை எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. எப்போவுமே எதை வச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் எது கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் விபியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விபியில் பேஸ் வரையணும். ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் ஹெச்பிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹெச்பியில் வச்சு ட்ரா பண்ணணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தென் வி நீட் டு ட்ரா ப்ரொஜெக்டார் லைன்ஸ். எல்லா பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஸ் ஹைட்டை வச்சுட்டு பிரமிடோட டாப் வியூவை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஏ தெரியும், இ தெரியும், டி தெரியும். ஸோ ஏ தெரியும், இ தெரியும், டி தெரியும். ஏக்கு பின்னாடி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பி வந்து மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி இக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சி மறைஞ்சிடும். தென் அப்பெக்ஸ்லேருந்து வர லைன் அதில் தான் என்ன வரும் அப்படின்னா ஆக்சிஸ் வரும். ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு டாட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு டாட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு டாட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு டாட். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆக்சிஸ் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஆக்சிஸோட ஹைட் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 mm கொடுத்துருக்காங்க. 60 mm 60 mm என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் கொடுத்து. ஸோ இதுதான் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட். இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா 60 mm. டைமென்ஷன் லைன் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக இருக்கணும். இந்த ஆரோ ஹெட் வந்து 3:1 ரேஷியோ. ஆரோவோட ஹைட் வந்து 3 mm, வித் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 mm இருக்கணும். சென்டரில் 60 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேஸுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டைமென்ஷன் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கணும். எந்த லைனுக்கு டைமென்ஷன் லைன் வரைய போகிறீங்களோ அந்த லைனுக்கு, இப்போ இந்த லைனுக்கு டைமென்ஷன் வரைய போகிறேன் அப்படின்னா இந்த 2 லைனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும். இந்த 2 லைனும் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ டைமென்ஷன்லாம் ரொம்ப பேசிக் திங், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பேஸோட கார்னரையும் அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இதான் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ சிம்பிள் ப்ரொஜெக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா நம்ம பிரமிடு ட்ரா பண்ண போகிறோமா ப்ரிசம் ட்ரா பண்ண போகிறோமா அப்படிங்கிறது. பிரமிடுங்கிறத தெளிவாக ட்ரா பண்ணிக்கணும். நிறைய பேர் பிரமிடுக்கு பதிலாக ப்ரிசம் மாற்றி ட்ரா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். தென் எட்ஜ் ரெஸ்டிங்கா இல்லை கார்னர் ரெஸ்டிங்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா எட்ஜ் ரைட் சைடு வர மாதிரி ட்ரா பண்ணணும். கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னா கார்னர் ரைட் சைடில் வர மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி ரெஸ்டிங் கண்டிஷன் வைக்கிறது அப்படின்னு. தென் பேஸ் வந்து விபியில் வருமா ஹெச்பியில் வருமா இந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா எந்த பிளேனு கூட இன்க்ளைண்ட் ஆகிருக்கோ அங்கே தான் பேஸ் வரும். விபி கூட இன்க்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னா பேஸ் விபி சைடில் இருக்கும். விபி சைடுங்கிறது XYக்கு மேலே, ஹெச்பி சைடுங்கிறது XYக்கு கீழே. ஸோ ஆக்சிஸ் ஹெச்பிக்கு இன்க்ளைண்ட் ஆகுது அப்படின்னா பேஸ் எங்கே வரும் அப்படின்னா ஹெச்பி சைடில் வரும். அதுக்கு நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் ட்ரா பண்ணுறது. நார்மலாக ஆக்சிஸ் இன்க்ளைன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சிஸ் இன்க்ளைன் டைரெக்டாக ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக பேஸ் இன்க்ளைன்டு ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பேஸ் இன்க்ளைன்ட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட். ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் ஆங்கிளை 90ல் கழிச்சிட்டோம் அப்படின்னா பேஸ் இன்க்ளைன் கிடச்சிடும். ஸோ 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஆக்சிஸ் இன்க்ளைன் ட்ரா பண்ணுறதை விட பேஸ் இன்க்ளைன் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சிஸ் இன்க்ளைன்லேருந்து 90லேருந்து ஆக்சிஸ் இன்க்ளைனை கழிச்சிட்டோம் அப்படின்னா பேஸ் இன்க்ளைன் கிடச்சிரும். அது எப்படிங்கிறது உங்களை ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லைன் தான் பேஸ் லைன். நான் ஆக்சிஸை டேரெக்டாக இன்க்ளைன் பண்ணுறதுக்கு பதிலாக பேஸை இன்க்ளைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பாயிண்ட் வச்சாச்சு, சரிங்களா? பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் இன்க்ளைன் எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கிறேன். 60 டிகிரி ஆங்கிள் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த பேஸோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ வருது அப்படின்னா 48 mm இருக்குது, சரிங்களா? என்ன பண்ணுறேன் 60 டிகிரி எடுத்த லைனுக்கு 48 mmக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ஆங்கிள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 60 டிகிரி எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா A1B1. இப்போதான் முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால எட்ஜை வந்து ரைட் சைடு எடுத்திருக்கீங்க அப்படி தானே. அப்போது இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனோட ரைட் சைடு பாயிண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த XY லைன் டச் ஆகணும். மாற்றி இந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆங்கிள் எடுத்துடக்கூடாது. இது தப்பு, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ரைட் சைடில் எடுத்திருக்க எட்ஜு என்ன அப்படின்னா AB அப்படிங்கிற எட்ஜு, அந்த எட்ஜு தான் ரெஸ்ட் ஆக போகிற மாதிரி எடுத்திருக்கீங்க. அப்போது இந்த ரைட் சைடில் இருக்க பாயிண்ட் என்னது ABங்கிற பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் என்ன இருக்கணும் அப்படின்னா XY லைனில் டச் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எட்ஜ் ரெஸ்டிங் வரும். நீங்கள் எட்ஜை ரைட் சைடில் எடுத்துட்டு ஆங்கிளை இப்படி திருப்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா தப்பாயிடும், சரிங்களா? ஓகே. ஆஃப்டர் தட் இந்த ட்ரையாங்கிளை வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுப்போம். Aலேருந்து O வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷர் பண்ணுறேன். Dலேருந்து O. ஸோ Dலேருந்து Oக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்க் அடிக்கிறேன். அதே மாதிரி Aலேருந்து Oக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷர் பண்ணுறேன். Aலேருந்து Oக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்க் அடிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா O அப்படிங்கிற பாயிண்ட் கிடச்சிச்சு, O1. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏலேருந்து ஈங்கிற பாயிண்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா 29 mm தள்ளி இருக்குது. ஸோ ஏலேருந்து இ எவ்வளோ தள்ளி இருக்குது அப்படின்னா 29 mm தள்ளி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா E1 C1. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா D1. இப்போ எல்லா பாயிண்ட் என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. தென் ஆக்சிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஏலேருந்து 21 mm தள்ளி இருக்குது. ஆக்சிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஏலேருந்து 21 mm தள்ளி இருக்குது. ஸோ ஏலேருந்து கரெக்டாக 21 mm தள்ளி என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆக்சிஸ் லைன் ஓ வழியா. லைன் டாட் லைன் டாட் லைன் டாட் லைன் டாட் லைன், இதான் வந்து ஆக்சிஸ். இப்போது இந்த ஆக்சிஸ் இன்க்ளைன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக 30 இருக்கும், சரிங்களா? ஆக்சிஸ் இன்க்ளைன் 30 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்சிஸ் 30 வரைஞ்சி சாலிட் வரைகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் பேஸ் இன்க்ளைண்டாக மாற்றிட்டு 90ல் கழிச்சிட்டு 60 வச்சு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆக்சிஸ் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் ஆங்கிள் கண்டிப்பாக 30 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்க்ளைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ என்ன அப்படிங்கிறத ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம கீழேருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். கரெக்டாக 90 டிகிரியில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் எல்லா கார்னர்லேருந்தும் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா கார்னர்லேருந்தும் கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணுங்க. நீங்கள் மினி டிராஃப்டர் வச்சுருப்பீங்க, அதை வச்சு 90 டிகிரி ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா செட் ஸ்கொயர் இல்லைன்னா எல் ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணுங்கள். தென் அதே மாதிரி உங்களோட ஃப்ரண்ட் வியூலேருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த
பென்டகன் போட்டிருக்கீங்களா அதுலேருந்து ஹரிசாண்டல் லைன் ப்ரொஜெக்டார் லைன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க எல்லா கார்னர்ஸுக்கும். எல்லா கார்னர்ஸுக்கும் ப்ரொஜெக்டார் லைன்ஸ். கரெக்டாக 90 டிகிரி 0 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது செட் ஸ்கொயரை வச்சோ இல்லை எல் ஸ்கேலை வச்சோ இல்லை உங்களோட மினி டிராஃப்டரை வச்சோ ட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறது இங்கேருந்து ஏ, இங்கேருந்து ஏ ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ. இங்கேருந்து பி, தென் இங்கேருந்து பி, B1 dash, then C and C, C1 dash, similarly D1 dash, then E and E ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் E1 dash. அதே மாதிரி O, இங்கேருந்து O மீட் பண்ண போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா O1 dash. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எது ஹிடனாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். எது ஹிடனாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓ பக்கத்தில் இருக்குது, டி பக்கத்தில் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஏபி அப்படிங்கிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்குது, அதுதான் ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெஸ்ட்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த ஏபிங்கிற எட்ஜ் வந்து தெரியாது. ஏபிங்கிற எட்ஜ் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹிடனில் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏபி கூட கனெக்ட் ஆகிற எந்த எட்ஜுமே தெரியாது. இப்போ ஏ கூட என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா இ கனெக்ட் ஆகும். அப்போ ஏஇ கண்டிப்பாக தெரியாது. அதே மாதிரி பி கூட என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா சி கனெக்ட் ஆகும். அப்போ பிசி எட்ஜும் தெரியாது. அதாவது எந்த பாயிண்ட் ரெஸ்ட் ஆகி இருக்கோ அந்த பாயிண்ட் ஹிடனாக இருக்கும், தெரியாது. அப்புறம் அந்த பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்க எந்த எட்ஜுமே தெரியாது. ஸோ ஏபிங்கிறது ரெஸ்ட் ஆகிருக்கு, அப்போ ஏபி தெரியாது. ஏ கூட இ கனெக்ட் ஆகிருக்கு, பி கூட சி கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏ கூட ஓ கனெக்ட் ஆகிருக்கு. மொத்தம் வந்து 15 எட்ஜ். பேஸில் வந்து 5 எட்ஜ் இருக்கும். அப்புறம் ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து 5 இருக்கும். ஏஓ, பிஓ, சிஓ, டிஓ அந்த மாதிரி ஸ்லாண்டிங் எட்ஜ் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். ஸோ ஏஓ பிஓங்கிறதும் தெரியாது. அதாவது ஏ கூட கனெக்ட் ஆகிருக்க எந்த எட்ஜுமே தெரியாது. ரிமைனிங் எட்ஜஸ்லாம் என்ன அப்படின்னா ஏபிசி முடிஞ்சிச்சு. சிடி, சிடிங்கிறது அடுத்த எட்ஜ், திக்காக போட்டுக்கலாம். தென் டிஇ திக்காக போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பேஸ் கார்னரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பெக்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். டி கூட ஓ கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சி கூட ஓ கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா a pentagonal pyramid which is resting on VP on one of its edges and the axis inclined to VP at 30 degree.